மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படின்னு தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அரங்கேற போகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது என்னன்னே தெரியாத ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கா? அது என்னன்னே தெரில சார், இது ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு தூக்கமாக இருக்குது, ஸ்லீப்பியாக இருக்குது என்பதெல்லாம் ஏற்படும். காரணம் என்னென்னா, ராசிநாதன் புத பகவான் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறார். ராசிநாதன் நீச்சம் பெற்ற என்ன இந்த நெக்ஸ்ட் விஷயமாக நாம் என்ன செய்கிறோம், தொடர்ந்து அடுத்த புத்தாண்டுக்கு அப்புறம் நடக்கின்ற விஷயம், செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படுத்துகிறார். எப்போ? இந்த 6 குடைவர் புரட்டாசி மாதம், எப்போ அரவுண்ட் ஒரு ஆகஸ்ட் மாதம் வாக்கில் 2ஆம் இடமாகப்பட்ட குருவினுடைய வீட்டில் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுத்துகிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் விட முக்கியமான விஷயம், ஜூன் மாதமே தலைவன் வந்துட்டான். யார்? குரு பகவான். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நியூ இயருக்கு அப்புறம் ஏற்படுது. இதில் முக்கியமாக சனி 10ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான். இந்த ஜூலைக்கு அப்புறம், எப்போ ஜூலை 17க்கு அப்புறம் டிசம்பர் 11 வரைக்கும் சனி வக்கரம் பெறுகிறார். சனி வக்கரம் பெற்றா என்ன ஆகும்? ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அரங்கேற போகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது என்னன்னே தெரியாத ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கா? அது என்னன்னே தெரில சார், இது ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு தூக்கமாக இருக்குது, ஸ்லீப்பியாக இருக்குது என்பதெல்லாம் ஏற்படும். காரணம் என்னென்னா, ராசிநாதன் புத பகவான் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறார். ராசிநாதன் நீச்சம் பெற்ற என்ன ஆகும் அப்படின்னா, மைண்டு ஒரு இடத்துல இருக்காது. அது என்னமோ தெரியல, மைண்டு ஒரு இடமா உட்காரவே மாட்டேங்குது. எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போன்ற விஷயங்கள். நம்ம விட்டு எல்லாம் போயிடுச்சு, நம்ம செல்வங்கள் எல்லாம். நண்பர்களே, பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் அயனை எதுவுமே செய்ய முடியாது. இது இரும்பை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இரும்பு தன்னைத்தானே ரெஸ்ட் பண்ணிக்கும். நீருடன் கொண்ட உறவு அந்த மாதிரி தான் உங்கள் மைண்டு. உலகத்தில் நீங்கள் சுமக்க முடியாத பாரம் எது தெரியுமா? உங்களுடைய கவலைகள், உங்களோட மைண்டு. உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியே உங்கள் மைண்டு தான், வேறு யாரும் கிடையாது. இந்த ராசிநாதன் நீச்சம் ஆயிட்டாருன்னா என்ன ஆகும்னா, டிப்ரெஷனாகவே இருக்கும். எதையோ பறி கொடுத்த மாதிரி, என்னத்தையோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. காலையில் எந்திரிச்சு நல்லா தான் சாப்பிட்டோம், நல்லா தான் வீட்டில் இருக்கோம், நல்லா தான் வாழ்கிறோம். ஆனாலும் என்னமோ ப்ராப்ளம் ஆன மாதிரியே ஒரு தோற்றம். 4 குடையரும் அவராக இருப்பதால், சுகஸ்தானாதிபதி என்பதால் வாழ்க்கையில் ஒரு சுகம் என்பதே இல்லை. அது என்னமோ தெரில சார், எனக்குன்னு ஒரு சுகமே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஓட்டம் ரன்னிங்லேயே வாழ்க்கை போகுது. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 4 குடையவர் நீச்சம் என்பதால். 4ன்னா அம்மா. மிதுனராசிக்காரர்களுக்கு அம்மா ஸ்தானம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அம்மாவை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. 23ஆம் தேதி வரை இப்படி இருக்கும். 23ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, நல்லா இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஏப்ரல் 20க்கு அப்புறம் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். இவர் யார்? 5, 12 கூடியவர். 12ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது ஒய்ஃபால் செலவுகள், ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். ஒய்ஃபுக்கு நீங்கள் இது பண்ணுறது, நிறையா பணம் தர்றது, பணம் விஷயங்களில் ஒய்ஃப்ஸ் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுடைய பொருளாதார நெருக்கடியை சரி பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. 12 கூடியவராக சுக்கிர பகவான் இருப்பதால் ஆடம்பர செலவுகள் நிறையா வரும். நாங்கள் என் ஒய்ஃப் வீட்டில் ரொம்ப ஆசைப்பட்டா சார், இது மாதிரி கோல்டன் லைட் வேணும்னு ஆசைப்பட்டா, தொங்குற விளக்கு அது அப்புறமா நான் வாங்கி தந்தேன், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இப்போ தேவையில்லாத ஆடம்பர செலவு. இப்போ குரு 12ல் இருந்தால் சுப செலவு, சுக்கிரன் 12ல் இருந்தால் ஆடம்பர செலவு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. தம்பி கல்யாணம் பண்ணால் அது சுப செலவு, தம்பிக்கு கார் வாங்கி கொடுத்து பந்தா பண்ணால் அது ஆடம்பர செலவு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் ஏற்படும். இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா, மே 10க்கு அப்புறம் உங்களுடைய 6, 11 கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறான். 11 கூடிய ஒரு ஆட்சி பெறும் பொழுது உங்களுடைய மாமனார் சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள், நண்பர்களால் கிடைக்கின்ற அனுகிரகங்கள் போன்றவை ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு
ஹெல்ப் பண்ணுவாங்க, மாமனார் மாமியார் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவிகள் அவங்கள்ட்ட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உருவாகும். 11 கூடியவன் ஆட்சி பெறுகிறான். 11 என்பது நண்பர்கள், பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. நண்பர்களால் கிடைக்கின்ற யோகங்கள். என்னடா சுந்தரேசா எப்படா இருக்க? நான் அமெரிக்காவில் இருக்கேன்டா. அமெரிக்காவில் இருக்கியா? ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டி விட்றா, நான் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கேன், வா இங்கே தான் ஒரு வேக்கன்சி இருக்குது, கிளம்பி வாண்டுருவார். உடனே கிளம்பிடுவீங்க, போயிடுவீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நண்பர்களே, வாழ்க்கை அப்படி மாற்றிடுவார் கடவுள். அவர் நினச்சாருன்னா ஒரு ஃபோனில் வாழ்க்கையை மாற்றுவார். அந்த நேரம் நீங்கள் சுந்தரேசனுக்கு ஃபோன் பண்ணுற நேரம், சுந்தரேசன் கம்பெனியில் வேலை இருந்த நேரம், அது உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் எப்படிடா வாழ்கிறது. கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களை என்ன செய்யணுங்கிறது. அவருக்கு ஒரு நிமிஷம், அவ்வளோதான் டைம். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. மே 10க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றம் ஏற்படும். திடீர்னு தொழில் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் கமெண்டில் என்ன போடுறீங்க, நான் வாங்குகிற இந்த 20,000 சம்பளத்தை வச்சு திடீர் மாற்றம் எப்படி குறிச்சே வரும்? 20,000 சம்பளத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வராதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போது மாற்றம் வரணும்னா என்ன செய்யணும்? அடிஷ்னல் இன்கம் வரணும். அந்த அடிஷ்னல் இன்கம் எப்படி வர வைக்கிறது? இது மூலிமா தான் வர வைக்கிறது. ஸோ இது முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த நெக்ஸ்ட் விஷயமாக நாம் என்ன செய்கிறோம், தொடர்ந்து அடுத்த புத்தாண்டுக்கு அப்புறம் நடக்கின்ற விஷயம், செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படுத்துகிறார். எப்போ? இந்த 6 கூடையவர் புரட்டாசி மாதம், எப்போ அரவுண்ட் ஒரு ஆகஸ்ட் மாதம் வாக்கில் 2ஆம் இடமாகப்பட்ட குருவினுடைய வீட்டில் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுத்துகிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் விட முக்கியமான விஷயம், ஜூன் மாதமே தலைவன் வந்துட்டான். யார்? குரு பகவான். நாயகன் மீண்டும் வரார், அதெல்லாம் அவங்களுக்கு தான். இந்த இப்போ 2 கூடையவன் 7 கூடையவன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறான். 7 கூடையவன் 7னா என்ன? உங்களுடைய புதிய இன்னோவேஷனை, திருமண வாழ்க்கை, இதுக்கெல்லாம் அதிபதியாகப்பட்ட குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். 7 கூடையர் உச்சம் பெறும்போது ஒய்ஃப்னால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள், ஒய்ஃப் வீட்டு வழி சொத்துக்கள் வர்றது போன்ற நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படும். 7 கூடையவர் 2ஆம் இடத்துல. சில பேருக்கு ஃபாரின்லேருந்து வர்ற ஆஃபர்ஸு, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணவரவு போன்றவை ஏற்படும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நியூ இயருக்கு அப்புறம் ஏற்படுது. இதில் முக்கியமாக சனி 10ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான். இந்த ஜூலைக்கு அப்புறம், எப்போ? ஜூலை 17க்கு அப்புறம் டிசம்பர் 11 வரைக்கும் சனி வக்கரம் பெறுகிறார். சனி வக்கரம் பெற்றால் என்ன ஆகும்? இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்து சனி வக்கரம் பெறும் பொழுது, 8 குடையவன் அவர் 10ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது உலக புகழ் பெற வைக்கிறார். வறுமையெல்லாம் ஒழிச்சிடறார். உங்களுக்கு வறுமையே கிடையாது. இது வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் கஷ்டமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த இதுக்கப்புறம், இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக சிறக்க போகிறது. ஒரே ஒரு விஷயந்தான், இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் டிசம்பர் 6க்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அஷ்டம ராகுவாக மாறுகிறார். அது ஒன்று தான் கஷ்டங்களை கொடுப்பார். ஜாக்கிரதையாக இருங்க, மற்றபடி சிறப்பு. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் சார் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரே வறுமையாக இருக்குது, பண வரவே இல்லைன்னா கீழே போய்ட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.